அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது, அவங்க முக்கியமா இந்த 7 நாட்கள்ல என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும், மேலும் அவங்க ராசியில இந்த 7 நாட்கள்ல என்னென்ன ராசிகள் என்னென்ன கிரகங்கள் இந்த ராசியில பயணம் செய்யுது, அந்த பயணத்தால எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இவங்க அடைய போறாங்க என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயம் நினைத்திருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை அந்த கூடிய விரைவில் அந்த விநாயகர் பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட ஆடை பார்த்துட்டு நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தங்க அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையே மாற்றிட்டீங்க சார். இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு ஃபோன் மூலிமா தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேசராசியில் இருக்காரு. செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி மீனத்திற்கு வரப்போறாரு. மேலும் புதன் வக்ரகதியில் மீன ராசியில் இருக்காரு. மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறாரு. 24ஆம் தேதி அன்று சுக்கிரன் மேஷத்திற்கு செல்ல போறாரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கவனம் சிதறாமல் செய்வது நல்லதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் மீன ராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மீனராசி. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் அமர போகிறாரு. இதனால் கணவனின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு வைப்பதிலேயே மனைவி குறிப்பாக இருப்பாங்க. தூரதேச பயணங்களை இந்த வாரத்தில் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்களிடமும் நண்பர்களிடம் வீண் வம்பு வராமல் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. உழவுகின்ற நிலவு கூட உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது. அதனால உங்களுடைய தொழில் மந்தமான நிலையிலே காணப்படும். வியாபாரத்தை விருத்தி செய்ய இரவு பகலாக நீங்க உழைப்பீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்கள்ல உங்களுடைய ராசியில் 12 மற்றும் 1ஆம் இடத்துல வருவதால் விவசாய உற்பத்தியை பெருக்க ஆர்வமோடு நீங்கள் செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தோப்பு குத்தகை மூலமாக நல்ல வருமானமும் நீங்கள் பார்ப்பீங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் 1ஆம் இடத்துல அமர்வதால் தொழிலில் துணிவோடு நீங்கள் முதலீடு செய்வீங்க. நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். லாட்ரி பந்தயங்கள் ஈடுபட வேண்டாம். ஆணின் சூதாட்டங்கள் மனதில் கூட நினைக்காதுங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் அனாவசியமான செலவுகள் வந்து பணப்பையை காலி செய்யும். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் அலைச்சலும் பண விரயமும் அதிக அளவில் உங்களுக்கு உண்டாகும். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 1 மற்றும் 2ஆம் வீட்டில் அமர்வதால் ஆத்திரமும் அவசரமும் அறிவுக்கு சத்துரு. மேலும் எந்த நேரத்திலுமே நிதானத்தை கைவிடாதீங்க. நல்ல நண்பர்கள் விரோதியாக கூட மாறிவிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் அமர்வதால் வாகனங்களில் செல்லும் பொழுது வளைவுகளில் வேகத்தை குறைத்து கொள்ளுங்க. எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க.
ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களை 1ஆம் இடத்துல இருப்பதால் தான தர்மங்களில் மனம் நாட்டம் அதிகம் அளவில் காணப்படும். கேது பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல வருவதால் பிள்ளைகளால் பண செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுக்கு 25ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் மறக்காம கவனத்தோடு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகிறது, முக்கியமாக அவங்க இந்த 7 நாட்களில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயங்கள் நினைத்திருந்தாலுமே அதை கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மீன ராசியில் புரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் சூரியன், புதன், ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகுஸ்தானத்தில் சூரியன், சனி என கிரகங்கள் வளம் வந்துட்டுருக்கு. மேலும் கிரக மாற்றங்களின்படி 13ஆம் தேதி அன்று சூரியன் தனவாக்கு ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரக்கூடுங்க. கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் திடீர் பண தேவைகள் உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதங்கள் பல உண்டாக வாய்ப்பு இருக்கு. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை தருவதாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்களால் அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பதும் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கோவத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் வீண் செலவு தடுக்க திட்டம் போட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமா இருக்குங்க. மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி பார்ப்பீங்க. மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நிலைகள் வரும். மனதைரியம் கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்துமே அனுகூலமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். தந்தையுடன் விவாதம் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் மனதைரியம் கூடும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். கவன தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரத்து தாமதப்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தமான போக்குகள் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாகும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சொந்த பந்தங்களில் விட்டு கொடுத்த விசேஷங்களை முன்னிருந்து நீங்கள் நடத்துவீங்க. அதே போல் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வணங்கினால் எல்லா பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்க அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.